ஒதுக்கப்பட்ட சமூகம் சொல்லி குரலை எழுப்புகிற எல்லா பேருமே நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒதுக்கப்பட்டதுக்கான காரணம் உங்களோட தொழிலிருந்து உருவானது. நீங்கள் ஒதுக்கப்பட்டதுக்கான காரணம் தொழிலிருந்து உருவானதுன்னா அந்த தொழிலை நீங்கள் கைவிடணும். இப்போ பொதுவான பறை அடிக்கிறாங்கன்னா அந்த பறை அடிப்பவர்கள் வந்துட்டு ஒதுக்கப்பட்ட சமூகம் என்றால் அந்த பறை அடிக்கக்கூடிய சத்தம் இவங்களுக்கு ஓசையாக மாறுது. அதுக்கு இவங்க தேவைப்படுறாங்க, பறையர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் பறை அடிக்கிறத நிப்பாட்டுங்க. உங்களோட பறை அடிக்கிற தொழிலை நிப்பாட்டினா உங்களுக்கு வேறு தொழில் நிறையாவே இருக்குது. ஒன்றே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா அம்பட்டையர்கள் முடி வெட்டுவோம், அதாவது மேல் ஜாதிக்காரனுக்கு முடி வெட்டுவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை பார்க்குறாங்க. மயிரை வெட்டுறதுக்கு அவங்க வேணும். ஆனால் உங்களோட மயிரை ஒரு மாதம் காலம் அவங்க வெட்டலைன்னா உங்கள் மயிரை நீங்கள் தான் வெட்டணுங்கிற ஒரு காலம் வரும். அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பொதுவாக ஒதுக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த ஜாதி இன மாறுபாடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட தொழிலை நீங்கள் தான் கைவிடணும். உங்களோட தொழிலிருந்து பிறக்கக்கூடிய மாற்றம் தான் உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்களுக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு அந்த ஒதுக்கப்பட்ட அந்த வார்த்தையே இல்லாமல் போயிடும் நான் நினைக்கிறேன். முழுமையாக மாறணும், மாற்றம் உருவாகணும். நம்மளுக்கான அரசியல்வாதிகளை தலைவர்கள் நம்ம தேடி போகிற பதிலாக ஒரு நல்ல தலைவனை நம்ம உருவாக்கணும்.